ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி எந்த மேட்ச்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற பிக் பேஷ் ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் vs மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் மேட்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு மேட்ச் வந்து ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் வின் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறது. ஹோபார்ட் ஹரிக்கேன்ஸ் தான் நாளைக்கு நம்ம டீம். அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா vs பாகிஸ்தான் ஒன் டே செகண்ட் ஓடிஐ, அதுவும் பாகிஸ்தான் தான் நம்ம டீம். பாகிஸ்தான் தான் வின் பண்ணுவாங்க. ரெண்டு மேட்சோட ப்ரெடிக்ஷன் இதுதான். ஹோபார்ட் வின் பண்ணுவாங்க பிக் பேஷில், பாகிஸ்தான் செகண்ட் ஓடி வின் பண்ணும். இது மேலே எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, இல்லை மேட்ச் என்ட்ரிஸோ விக்கெட் ப்ரெடிக்ஷனோ நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுதான் டெலிகிராம் லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கிடையாது, பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் மேட்ச்சில் பிரிஸ்பன் ஹீட் ஃபஸ்ட்டு 10 ஓவர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அப்புறம் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் யூடியூப்பில். ஆனால் டெலகிராமில் வேண்டாம், இந்த மேட்ச்சை ஸ்கிப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தோம். காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் அப்போது அவங்க ஒரு 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 பீரியட் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் தாண்டி டீமாகவும் பார்க்கும்போது பிரிஸ்பன் ஹீட் வந்து அப்போ இந்த வட்டம் ஒரு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பெரிய டீமும் கிடையாது, நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு வந்து அவங்க வீக்காக இருக்காங்கன்னும் போது பவர் பிளேயில் 2-3 விக்கெட்டு டக்குன்னு விட்டுருந்தாங்கன்னா மேட்சே மாறி இருக்கும், கொலாப்ஸ் ஆகிருக்கும். அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம ஸ்கிப்புன்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆடி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பணம் ஜெயிக்கிறது முக்கியமோ, அதே போல் நம்ம பணத்தை இழக்கக்கூடாது. அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு சம்பாரித்த பணத்தை, இது வந்து ஈஸி கிடையாது. பெட்டிங் வந்து நம்ம சொல்கிறோம் ஈஸி, அதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸோ, அதுக்குள்ளே நம்ம டைமிங்கோ, நம்ம எல்லாமே இது யூஸ் பண்ணி தான், நாலேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் விளையாடுறோம். ஈஸியான பணம் கிடையாது. நம்ம ஈஸியாக இழந்துட்டு போயிடக்கூடாது. கன்ஃபார்ம் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மேட்ச்சை நம்ம கொடுப்போம். அது எப்படியும் 80% நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும், விக்கெட் காலோ எல்லாமோ. அது வந்து நீங்கள் டெலிகிராம் லிங்கை ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எங்கேயும் போய் பணம் வாங்கிட்டு ஒரு மேட்ச்சு வின் பண்ணிட்டு, ஒரு மேட்ச் இப்போ 4 மேட்ச் தோத்துட்டு, ஒரு மேட்ச் ஜாக்பாட் மேட்ச் நம்ம இதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சேனல் கிடையாது. உங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரித்த பணம் மேற்கொண்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் விளையாடுறோம், தோக்குறதுக்கு இல்லை. அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பாத மேட்ச் நான் சொல்லிடலாம் ஈஸியாக இதான் அப்படின்னு சொல்லிட்டு தோற்ற பிறகு ஒரு காரணத்தை கூட சொல்லிடலாம். ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. முடிஞ்ச அளவு நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நேற்று, நல்லா இருந்தது. முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக தான் தர்றோம். அதே மாதிரி ஒரே நாளில் ஜெயிக்கணும், ஒரே நாளில் எல்லா பணமும் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டினியூஸாக ஒரு 10 நாள் ஆடுங்க, நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் நிற்கிது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் போது நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்படி தான் நம்ம ஜெயிக்க பார்க்கணும். ஒரே நாளில் அகலக்கால் வைக்காதீங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் உங்கள் ஹார்ட் ஏர்ன்டு மணியை ஈஸியாக தோற்றுட்டு போயிடாதீங்க. பெட்டிங்கிறது வந்து நம்மளை இழுக்க தான் செய்யும். அதனால் பார்த்து என்ட்ரி கொடுங்க கரெக்டாக. அதனால் நம்ம எல்லாமே டெலிகிராமில் அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராம் லிங்க் கீழே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.